அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. குர்பானியின் சட்டங்களை பற்றி பார்க்கலாம். ஈதுல் அல்ஹாவுடைய குர்பானி நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் தன் பாசத்திற்குரிய மகன் இஸ்மாயில் அலைவசல்லம் அவர்களை குர்பானி கொடுத்ததை நினைவு கூறுவதாகும். ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் குர்பானி கொடுப்பதற்கு அதிக சிறப்புகள் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் ஆதமுடைய மக்களின் அமல்களில் எந்த அமலும் குர்பானியை விட அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது இல்லை என்று கூறினார்கள். மேலும் குர்பானுடைய பிராணி கியாமத்து நாளில் தன்னுடைய கொம்பு முடி குளம்புடன் வரும். குர்பானி பிராணியின் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன் அல்லாஹ்வின் அங்கீகாரமும் பொருத்தமும் கிடைத்து விடுகின்றனர். எனவே அல்லாஹ்வின் அடியாளர்களே, உள்ளத்தின் முழு மகிழ்ச்சியுடன் குர்பானி கொடுங்கள் என்று கூறினார்கள். ஒரு பெண் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்காவிட்டால் அவர் குற்றவாளி ஆவார். நபி அவர்கள் கூறினார்கள், யார் குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய ஈதுகாவிற்கு வரவேண்டாம் என்று கூறினார்கள்.